ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தில் 1/2 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஏப்ரல் மந்தில் 1/2 கிராம் கோல்டு வந்து கண்டிப்பாக வாங்குங்க. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பீக்கில் போயிடுச்சு. 6500 கிட்ட இப்போ நெருங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். இல்லை நம்ம வெயிட் பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம கோல்டு எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே, ஏன் எனக்குமே கூட அந்த சந்தேகம் இப்போ இருக்குது. ஆனால் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளால் எப்போல்லாம் சேவ் பண்ணி கோல்டு வந்து வாங்க முடியுமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண் பிள்ளைங்க இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கோல்டு ரேட் இன்னும் எந்த அளவுக்கு போகுன்றது நமக்கே தெரியாது. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ரேட் அதிகமாகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து நம்ம யோசிக்கிறத விட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்காமல் எந்த அளவுக்கு நம்ம கோல்டு சேவ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரலாம். சப்போஸ் வந்து நடுவில் கோல்டு ரேட் வந்து குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நான் எப்படி தங்கம் வைத்து தங்கம் வாங்கினேன், அதுக்கப்புறமேட்டு எத்தனை கிராம் தங்கம் வந்து நம்ம அடகு வச்சோன்னா நம்ம எத்தனை பவுனில் வந்து கோல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோல்டு ரேட் நடுவில் குறையுது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட ஒரு லம்பான அமௌண்ட்டு கையில் உடனே இருக்கவே இருக்காது. அதனால் அந்த மாதிரி ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 28 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி டே வந்து 2 ஆகிடுச்சு. இந்த மந்தில் வந்து 30 டேஸ் தான். அப்போ இந்த டேவை விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 28 டேஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து 7 டேஸு, 4 வீக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 28 டேஸு. நம்ம வந்து வீக்லி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். வீக்லி சேவிங்ஸ் சேலஞ்ச் நம்ம பண்ணி இந்த மந்தில் கண்டிப்பாக வந்து 1/2 கிராம் கோல்டு நம்ம ஈஸியாகவே வாங்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்து காயினாக வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும், ஜுவல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6500. 1/2 கிராமுக்கு எவ்வளோ ஆகுது கோல்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3250 ரூபா. காயினுக்கு வந்து 2% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா 65 ருபீஸ் வரும். 3% வந்து ஜிஎஸ்டி, டோட்டலாக வந்து 99 ருபீஸ் வரும். 1/2 கிராம் கோல்டு காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3414 ரூபா ஆகுது. இந்த அமௌண்ட் நம்மக்கிட்ட இருந்தால் 1/2 கிராமில் வந்து நம்ம தங்கம் வாங்கலாம். கோல்டு வந்து 1 கிராம் 6500ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 300 சில்லரை அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே 6500 போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து 6500ன்னு எடுத்து நான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு போட்டிருக்கேன். கிராமில் வந்து ஒரு நம்ம ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு ரிங் அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை டாலர் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும், நமக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 1 கிராம் இதுக்குமே நான் 6500 தான் எடுக்கிறேன். அப்போ 1/2 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 3250 ரூபா ஆகுது. இப்போ வந்து 13% வேஸ்டேஜ். ஏன்னா நம்ம சின்ன சின்ன டாலர்ஸு இந்த மாதிரி கம்மியான வெயிட்டில் நம்ம எடுக்கிறப்ப வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு 13% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 423 ரூபா. இப்போ வந்து 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 110 ரூபா வரும். இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3783 ரூபா ஆகுது. ரவுண்ட் ஆஃபாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. இப்போ வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும், ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3800 இருந்தால் போதும். இதுவே வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3500 இருந்தாலே போதும். நாம் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு டே எழுதியிருக்கேன், செகண்டு அமௌண்ட் எழுதியிருக்கேன், தேர்டு வந்து டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். நம்ம பர் டே எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம், இது வந்து டெய்லி சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து 1 வீக் நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸுமே வந்து சேவ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம 50 ருபீஸ் எடுத்து வைப்போம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் எடுத்து வைப்போம். தேர்ட் டே பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. ஃபோர்த் டே வந்து 200, ஃபிஃப்த் டே வந்து 250, சிக்ஸ்த் டே வந்து 300, செவன்த் டே வந்து 350 ருபீஸ் எடுத்து வைப்போம். டோட்டலாக அந்த வீக்கெண்டில் நமக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கும் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ் சேவ் ஆகிருக்கும். இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக 4 வீக்ஸ் வந்து சேவ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டே இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 50 ருபீஸ். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும்.
ஃபஸ்ட்டு 7 டேஸ் முடிஞ்சதுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு டேலேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து 1 வீக்கில் சேவ் பண்ணுற அமௌண்ட் 1400 அப்படின்னா 4 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5600 நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ சிம்பிளான அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணி நம்ம 4 வீக்ஸில் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5600 வந்து சேவ் பண்ணிடலாம். இது வந்து 28 டேஸ்க்கான சேலஞ்ச் தான். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவ் பண்ணுறதுன்றது என்றைக்குமே நமக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போதும் நமக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய சேவிங்ஸோ நம்ம சேவ் பண்ணி வைக்கிற கோல்டோ மட்டும்தான் நமக்கு அந்த டைமில் கை கொடுக்கும் அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக பெண் பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு மட்டும் விட்டுறாதீங்க. இப்போலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன தேவையோ அதை வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இப்போ பெண் பிள்ளைங்களுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கோல்டு சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு சிட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறப்ப செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து தங்கத்தை வாங்கி வைக்க முடியும். அது நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். கோல்டு சிட்டோட அவேர்னஸ் இல்லாததால் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய மொத்த நகைங்களையும் ஹார்ட் கேஷ் கொடுத்து தான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது இப்போ தான் வந்து புரியுது. ஸோ வந்து நீங்கள் கோல்டு சிட்டில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நம்ம என்ன சிட்டு ஜாயின் பண்ணுறோம், எந்த கடையில் ஜாயின் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி வந்து 4 கடை 5 கடை ஏறி இறங்கி எந்த கடையில் பெஸ்ட்டாக இருக்குன்றதை ட்ரை பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் கோல்டு சிட் போடுங்க. நான் வந்து எங்கே கோல்டு சிட் போட்டிருக்கேன், எத்தனை கோல்டு சிட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். என்னோடய சிட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோவை வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5600 கூட இன்னும் நம்ம ஒரு 1000 1200 போட்டோம் அப்படின்னா 1 கிராம் ஜுவல்லே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளால் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து வீக்லி பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை மந்த்லி சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, வாங்குகிற பர்சனாக இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் வந்து 5600 ஆகுதுங்களா. இதே மந்த்லி சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மந்த்து ஸ்டார்டிங்கில் சேலரி வந்த உடனே இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் வீக்லி சேலரி பர்சனாக இருந்தால் வீக்லி 1400 ரவுண்ட் ஆஃபாக கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டெய்லி வந்து 50 ருபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா போதும். இப்படி நம்ம டெய்லி சேவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளால் இந்த மந்தில் 1/2 கிராம் கோல்டுன்றது 1 கிராம் கோல்டாக கூட வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.